வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஜூலை மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை. தமிழகத்தை பொறுத்தவரை வெயில் சற்று அதிகரித்திருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக வெயிலின் தாக்கம் குறைய வாய்ப்புள்ளது. அதே வழியில் தென்மேற்கு பருவமழை வருகிற நாட்களில் படிப்படியாக தீவிரமடையும். அதாவது ஜூலை 16 விட 17 சற்று தீவிரமடையும். 17 விட 18, 19 தேதிகளில் காண வாய்ப்பதற்கு சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தீவிரமடையும். ஆனால் இப்போது தென்மேற்கு பருவமழை தீவிரத்தை விட ஜூலை 25ஆம் தேதிக்கு பிறகுதான் தென்மேற்கு பருவமழை நல்லாவே தீவிரமடையும். அதேவேளை வெப்பச்சலன என்பது வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரித்து கிடைக்க இருக்கிறது. அதாவது நாளை ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு, நேற்றே ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் அதுபோல் ஜூலை 16ஆம் தேதி வரை ஏதாவது ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்கும். ஜூலை 17ஆம் தேதி முதல் தமிழகத்தில் வெப்பச்சலனை படிப்படியாக அதிகரிக்கும். ஜூலை 17 விட 18, 19 தேதிகளில் படிப்படியாக அதிகரித்தாலும் ஜூலை 25ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் வெப்பச்சலனை கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் தமிழகத்தை பொறுத்தவரை. அதே வேளையில் வெயிலை பொறுத்தவரை வெயில் ஒரு நாளைக்கு 1 டிகிரி செல்சியஸ் என்ற அளவிலே தான் குறையும். முழுமையாக சற்றென்று குறைய வாய்ப்பில்லை. இன்று 1 டிகிரியாக குறைந்தால் நாளை மறுநாள் 1 டிகிரி குறையும். இப்படியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிகிரியாக குறைந்து ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு வெயிலின் தாக்கம் மேலும் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை அமைப்பு தொடர்ந்து வங்கக்கடலில், அதாவது ஒடிசா, மேற்கு வங்கத்துக்கு கிழக்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு தொடர்ந்து தரையேறி மேற்கு வங்கத்தில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்க மேற்கே செல்ல படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரப்படுத்தும். அதே வழியில் உள் மாநிலங்களுக்கு தென்மேற்கு பருவமழை வருகிற நாட்களில் தீவிரமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இந்த நிகழ்வு மேற்கே சென்ற பிறகு மேலும் ஒரு அடுத்தடுத்த நிகழ்வு 2 நிகழ்வுகள் வர இருக்கிறது. அடுத்தடுத்த நிகழ்வுகள் தென்மேற்கு பருவமழை தீவிரப்படுத்த இருக்கிறது. அதாவது மேற்கு வங்கம், சத்தீஸ்கர், ஒடிசா, மேலும் ஹரியானா, பீகார், புதுதில்லி, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், இந்த இடங்களுக்கெல்லாம் இப்போது தென்மேற்கு பருவமழை பெரிய அளவில் இல்லாவிட்டால் வரும் நாட்கள் ஜூலை 17ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். அதே வழியில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, குஜராத், இந்த மாநிலங்களுக்கெல்லாம் வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். ஆனால் இப்போது தென்மேற்கு பருவமழை தீவிரத்தை விட ஜூலை 25ஆம் தேதிக்கு பிறகு ஒரு இந்தியா முழுவதுமே தென்மேற்கு பருவமழை நல்லாவே தீவிரமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்திலும் வெப்பச்சலன பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜூலை 15ஆம் தேதி புதன்கிழமையை பொறுத்தவரை இன்று தமிழகத்தில் வெயில் சற்று அதிகரித்து கிடைக்க வாய்ப்புள்ளது. நேற்றை விட 1 டிகிரி செல்சியஸ் இன்று குறைவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நேற்று 41 டிகிரி செல்சியஸ் பதிவான இடத்தில் இன்று 40 டிகிரியாகவும், நேற்று 40 டிகிரி செல்சியஸ் பதிவான இடத்தில் இன்று 39 டிகிரி செல்சியஸாக பதிவாக வாய்ப்புள்ளது. இன்று மதுரை, திருநெல்வேலி, மேலும் திருச்சி, இந்த இடங்களுக்கெல்லாம் 39 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. அதே வேளையில் வேலூர், காஞ்சிபுரம், சென்னை உள்பகுதியெல்லாம் 37 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. சென்னை மாநகரத்துக்கு 36 டிகிரி செல்சியஸ் வரை கடல் ஓரங்களில் பதிவாக வாய்ப்புள்ளது. அதே வேளையில் வேலூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, இந்த இடங்களை பொறுத்தவரை 37 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்களில் 38 டிகிரி செல்சியஸும் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தில் வெயில் சற்று அதிகரித்திருந்தாலும் நேற்றை விட இன்று 1 டிகிரி செல்சியஸ் வெயில் குறைய வாய்ப்புள்ளது. இன்றை விட நாளை மேலும் 1 டிகிரி செல்சியஸ் வெயில் குறைய வாய்ப்புள்ளது. நாளை ஜூலை 16ஆம் தேதியை பொறுத்தவரை மழை என்பது ஏதாவது ஒரு இடங்களில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. இன்றும் நாளையும் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஆனால் நாளை 16ஆம் தேதி, ஜூலை 16ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலைகள் சாரல் மழை, அதாவது கேரளா மேற்கு தொடர்ச்சி மலைகள் மட்டுமே லேசான சாரல் மழை இருக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில். ஜூலை 17ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் சாரல் மழை இருக்கும். அதேவேளை கணவாய்ப்பகுதிகளுக்கு மாலை நேரங்களில் லேசான சாரல் தூறல் எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை வெப்பச்சலனை நாளை ஜூலை 17ஆம் தேதி முதல் அதிகரித்து கிடைக்கும். பெரும்பாலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், இந்த இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் வட மாவட்டங்களுக்கும் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், இந்த இடங்களுக்கு வெப்பச்சலன மழை கிடைக்கும். அதே வழியில் அதை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வேலூர்,
காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கும் வெப்பச்சலன கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 17ஆம் தேதி. ஜூலை 17ஆம் தேதியை விட ஜூலை 18ஆம் தேதி சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்கும். ஆனால் டெல்டா மாவட்டங்களுக்கு மன்னார் வளைகுடாவில் நுழையும் காற்று வடக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் டெல்டா மாவட்டங்களுக்கு வெப்பச்சலன பெரிய அளவில் முன்னேறி வர வாய்ப்பில்லை. பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள் வடக்குள்ள பகுதி, அதாவது பெரும்பாலும் கும்பகோணத்துக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும். அதுவில் தருமபுரி, கிருஷ்ணகிரி அதற்கு கிழக்கே தான் பரவலான மழைப்பொழிவு. மத்திய மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள் மட்டுமே சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். அதுவில் தென் மாவட்டங்கள் உள்பகுதி பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும். ஜூலை 17 விட 18ஆம் தேதி. ஜூலை 19, 20, 21 அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் வெப்பச்சலன தொடர்ந்து நீடிக்கும். அதேவேளை தென்மேற்கு பருவமழையும் சீராக தொடர்ந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளுக்கு மாலை நேரங்களில் அல்லது இரவு நேரங்களில் சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு முன்னேறி வரும். அதேவேளை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் ஒரு நேரங்களில் லேசான சாரல் தூறல் எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் இப்போ ஜூலை 17, 18, 19, 20 விட ஜூலை 25ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடையும். அடுத்தடுத்த நிகழ்வு மியான்மரில் வங்காளதேசம் வழியாக மேற்கு வங்கத்துக்கு வரும் என்பதால் அடுத்தடுத்த நிகழ்வு ஒரு இனிப்பு சுழற்சியாக தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து உள்ளே நகரும் என்பதால் தென்மேற்கு பருவமழை ஜூலை 25ஆம் தேதி பிறகு நல்லாவே தீவிரமடையும். கணவாய் பகுதிகளுக்கு எப்போது வேணும்னாலும் சாரல் மழை, மிதமான மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை முன்னேறி வரும். அதேவேளையில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் கனமழையாக இருக்கும். அதேவேளையில் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், புதுதில்லி இந்த மாநிலங்களுக்கெல்லாம் கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்க இருக்கிறது வரக்கூடிய நாட்களில். அதேவேளையில் மேற்கு வங்கம், ஒடிசா, ஹரியானா, சத்தீஸ்கர், பீகார் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும் அளவுக்கு வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய இருக்குது. அதேவேளை தமிழகத்திலும் வெப்பச்சலன கூடுதலான இடங்களில் மழை கிடைக்கும். அதாவது இப்போது வெயில் 39 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவான இடத்தில் வரும் நாட்கள் 32, 33 டிகிரி செல்சியஸாக வேகமாக குறைந்துவிடும். ஜூலை 25ஆம் தேதி பிறகுலாம் பெரிய அளவில் வெயில் இருக்க வாய்ப்பில்லை. அதேவேளை கூடுதலான பரப்பில் வெப்பச்சலன கிடைக்க வாய்ப்புள்ளது. அப்போது டெல்டா மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் மேற்கு மாவட்டங்களுக்கு தென்மேற்கு பருவமழையாகவும், மேற்கு மாவட்டங்கள் தவிர்த்து மற்ற இடங்களில் வெப்பச்சலனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. வெப்பச்சலனமழை மாலை இரவு நேரங்களில் கிடைக்கும். தென்மேற்கு பருவமழை எப்போது வேண்டாலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் முன்னேறி வந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 25ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை நல்லாவே தீவிரமடையும். அதே வேளையில் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்றும் நாளையும் மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், வங்கக்கடலில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். மாலை நேரங்களில் 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. வங்கக்கடலிற்கும் நிகழ்வு தீவிரமடைந்துள்ளதால் காற்றின் வேகம் சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு தரையேறிய பிறகு காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்படும். அதிகபட்சம் ஒரு 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை கணவாய் பகுதிகளில் மாலை நேரங்களில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் இப்போது காற்றின் வேகம் இருப்பதை விட ஜூலை 23ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் கணவாய் பகுதிகளெல்லாம் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். அதேவேளையில் மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், வங்கக்கடலில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். ஆனால் வங்கக்கடல், ஆழ்கடல், அதே வெளியில் அரபிக்கடல், மகாராஷ்டிரா, குஜராத், அரபிக்கடல், ஆழ்கடல் இந்த இடங்களுக்கெல்லாம் காற்றின் வேகம் அதிகரித்தே காணப்படும். வரக்கூடிய நாட்களை பொறுத்தவரை மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாக இருக்க வாய்ப்புள்ளது. அதே வெளியில் இன்று ஜூலை 15, 16, 17 இந்த 3 நாட்கள் மன்னார் வளைகுடாவில் ஆழ்கடலில் கடல் அலைக்கு சற்று சீற்றமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நாளை ஒரு விரிவான அறிக்கையோடு இணைவோம். நன்றி, வணக்கம்.